Hi students, welcome to Idinthekekala IAS Academy. So video பண்ண நினைக்கும் எங்கள் மாமா ரெண்டு கிரெடிட்ஸ்ல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC group 2 mains. So group 2 mainsல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல மிக முக்கியமான டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கல் ரீசனிங்ல டாபிக் கொண்டு வரது குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு பார்த்து டாபிக் கொண்டு வரது ஃபர்ஸ்ட் நம்ம தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால நம்ம போற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா, நானும் நிறைய வீடியோஸ் சொல்லிட்டு இருந்ததுதான், இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல வரப்போற அந்த 40 கேள்வி இருக்கு பாத்தீங்களா, நான் அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த 40 கேள்வியுமே குரூப் 2 மெயின்ஸ் எழுத போற அத்தனை பேருக்கு தெரியும். ஆமா, எக்ஸாம் எழுத போறப்ப இந்த 40 கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஆன்சரை, இந்த 40 கேள்வி இருக்குல்ல, அதுக்கான ஆன்சரை நீங்க 15 நிமிஷத்துல பண்ண போறீங்களா, இல்ல 1 மணி நேரத்துல பண்ண போறீங்களா, இல்ல 2 மணி நேரத்துல பண்ண போறீங்களா? இதுதான் இங்க விஷயம். அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அடிக்கணும். 40 கேள்வியா 1/4 மணி நேரத்துல போடலாம். அப்ப நீங்க ஒரு கொஸ்டினா 30 செகண்ட் குள்ள முடிக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் 30 செகண்ட் குள்ள முடிக்கணும். அதுக்கு என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா, எல்லா டாபிக்குமே முதல்ல என்னன்னு தெரியணும், ஒரு டாபிக்கான பேசிக்ஸ் தெரியணும், அந்த ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய ஆல் டைப்ஸ் தெரியணும், அந்த ஒவ்வொரு டைப்புமே ஈஸியா எப்படி சால்வ் பண்றதுங்கிற மெத்தட் தெரியணும், ஆஸ் வெல் அஸ் நிறைய கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? சேம் டைம் நான் சொன்னேன், பிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மெயின்ஸ்க்கு மொத்தமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம். பிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கப்பே நீங்க மெயின்ஸ் படிக்கணும். ஓகேவா சார்? அது மாதிரிலாம் நாங்க எங்க சார் போய் படிக்கணும், அதுதான் நம்ம இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு இன்ஸ்டியூட்லயே படிக்கலாம், படிச்சீங்கன்னா பிலிம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மெயின்ஸ்க்கான கிளாஸ் வேணுமா நம்ம சேனல் பாருங்க போதும். ஓகேவா? அவ்வளவுதான். ஆனால் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் வீடியோ கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட். வீடியோ பார்க்க முன்னாடி குரூப் 2 பிலிம்ஸ்க்கும் நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? என்ன விஷயம்னா, பிலிம்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்னன்னா இப்போதைக்கு யூடியூப்ல கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஒன்ஸ் பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே மெயின்ஸ்க்கான பேட்ச் ஆரம்பிச்சிருவோம். ஸோ பிலிம்ஸ் நம்மள்ட்ட சேர்ந்தீங்கன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஓகேவா? அதான் விஷயம். இப்போ பிலிம்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வெறும் 499 தான். இதுல மொத்தமா நம்ம 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 200 கேள்வி கவர் ஆகும். மொத்தமா 6000 கொஸ்டின்ஸ் இதுல உங்களுக்கு கவர் ஆகும். அதுல மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ், கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் PDF ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறும் 499 ரூபா மட்டும்தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச், ஒரு டாபிக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். மேக்ஸ், GS, தமிழ் எல்லாமே கிளாஸ் கொடுத்து, அதுக்கான டெஸ்ட் கொடுத்து, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, GSல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு வீடியோ கிளாஸஸ் தனியா கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறும் 299 தான். மெட்டீரியல் போட்டிருக்கோம் குரூப் 2க்கு. ஓகேவா? அதுக்கான ஃபீஸ் 999 தான். புக்கு தான் 1000 rupees. நேர்ல வந்து வாங்கிட்டீங்கன்னா 999 தான். இன்கேஸ் கொரியர் அனுப்புனா நீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். குரூப் 2க்கு ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு, டைரக்ட் கிளாஸும் போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சி பக்கத்துல இருக்கவங்களா நீங்க டைரக்ட் கிளாஸ் கூட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டீடைல் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த 2 நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பை. ஃபர்ஸ்ட் இந்த அனாலஜி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்ல சொல்லணும்னா ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க போற டாபிக் அனாலஜி. தமிழ்ல சொல்லணும்னா ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன், அப்புறம் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ அப்படின்னா நான் என்னன்னு கேட்பேன். புரியுதா? ஆப்பிள்ங்கிறது சிவப்பு நிறத்துல இருக்கும், அப்புறம் மேங்கோ மாம்பழங்கிறது மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆன்சர் எல்லோ. அவ்வளவுதான். இதுதாங்க அனாலஜின்னு சொல்றது. இதுதான் ஒத்த தன்மை சொல்றது. இதுனா இது என்ன வரும்? அவ்வளவுதான். அதுக்காக இப்படிதான் கேட்பாங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன டைப் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ரெண்டாவது லெட்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. மூணாவது வேர்டு பேஸ் பண்ணி கேட்பாங்க. நாலாவது இமேஜ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. மொத்தமா அனாலிசில கேட்கணும்னா இந்த 4 தான். ஓகேவா? நம்பர் வச்சு கேட்பாங்க, லெட்டர் வச்சு கேட்பாங்க, வேர்டு வச்சு கேட்பாங்க, இமேஜ் வச்சு கேட்பாங்க. இந்த 4மே பார்த்து முடிச்சிடலாம். இப்ப நம்பர் வச்சு கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 தான் 21னா 10 என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் வச்சு தான் அடிக்க முடியும். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 41, ரெண்டு ஆப்ஷன் 42, மூணு ஆப்ஷன் 43, 4 ஆப்ஷன் 44. இப்ப 5ல இருந்து என்ன பண்ணா 21 வரும்? 5ஓட 4 பெருக்குனா 20, 1 கூட்டினா 21. அப்ப அதே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. பைத்னா 40, அதோட 1 கூட்டினா 41. நீங்க போடுற விஷயம் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இருந்தா டிக், இல்லைன்னா விட்டுறணும். புரியுதா? இப்ப இதே மாதிரியே நான் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், கவனிங்க. 5 தான் 20 அப்படின்னா 10 என்ன வரும்னு கேட்கிறேன். நிறைய பேருக்கு ஆன்சர் 40ன்னு தோணும். இப்ப ஆப்ஷன் பாருங்க.
70, 80, 90, 100. இப்ப என்ன பண்ணுவீங்க? 70, 80, 90, 100. இப்ப என்ன பண்ணுவீங்க? 5 தான் 20, அதான் 5 4ஆல பிரிக்கிருப்பாங்க 20. அப்ப 10ஆல 4ஆல பிரிக்கனா 40 தான் வரும். 40 ஆப்ஷன் இல்ல, அப்ப அந்த லாஜிக் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வந்தா மாட்டிக்குவீங்க. என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் என்ன வரும்ட்டு அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இங்கதான் டைம் கன்சியூம் ஆகும். புரியுதா? ஆனா ஒரு இடத்துல ஆன்சரை போட்டுருவீங்க. என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஸ்கொயர் கியூப் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ 5 ஸ்கொயர் என்ன? 25. ஆனா இங்க 25 இல்ல. ஒருவேளை இங்க 25 இருந்திருந்தா 10 ஸ்கொயர் 100 ஆப்ஷன்ல இருக்கு டிக் பண்ணி விட்டுலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? 20 தான் இருக்கு. சரி, 25ல இருந்து 20 வர வைக்க என்ன பண்ணலாம்னு யோசிங்க. என்ன பண்ணலாம்? ரைட், என்ன பண்ணலாம்? 5ஆல கழிச்சா வரும். அப்ப அதாவது இப்ப நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க, அதே இங்க அப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் வரணும். வந்தா ஓகே. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 5 ஸ்கொயரோட 5 மைனஸ் பண்ணிருக்காங்க. 5 ஸ்கொயர் என்னது? 25. 25ல 5 போனா 20. ஓகே. அப்ப 10 ஸ்கொயர் 100. 100 10 போனா 90 இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 90. இதாங்க அனாலஜி. ஏன்னா அந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. இதோட கியூபோட இதை ஸ்கொயரை மைனஸ் பண்ணலாம், இதோட ஸ்கொயரோட இதை கியூப் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா அவங்க இங்க ஒரு லாஜிக் அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, அதை நீங்க அப்ளை பண்ணும், ஆப்ஷன் இருந்தா டிக் பண்ணிடணும். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஆனா அதுக்கு நம்ம எல்லாமே தெரியணும். என்னென்னலாம் தெரியணும்? ஒரு நம்பரை ஆட் பண்ணா வருமா, மைனஸ் பண்ண வருமா, மல்டிபிள் பண்ணா வருமா, டிவைட் பண்ணா வருமா, ஸ்கொயர் கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எல்லாமே தெரியணும். எல்லாமே தெரிஞ்சா நீங்க இது வந்து ஈஸியா அடிக்கலாம். இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் கூட பாருங்க. இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 83 தான் 11 அப்படின்னா 72 என்ன வரும்? இப்போ ஆப்ஷன் 7, 8, 9, 10. 7, 8, 9, 10. இதை கவனிங்க. 83 தான் 11. 83 தான் 11. பார்த்தா இது 8 3 கூட்டினா 11. அப்ப 7 2 கூட்டினா 9 இருக்கு ஆப்ஷன். அதாங்க அனாலஜி ஒத்த தம்பினா இதுல என்ன பண்ணிருக்காங்களோ அதை நீங்க அப்படியே பண்ணணும். அவ்வளவுதான். இது நம்பரை பொறுத்த வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அடிச்சுட்டு வந்துருங்க. ரைட். இப்ப அதே லெட்டர் யூஸ் பண்ணா எப்படி சார்? இப்ப லெட்டர் யூஸ் பண்ணினா எப்படி சார் கேட்பாங்க? அப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்க, ஏ தான் இசட் அப்படின்னா சி என்ன வரும்? ஏ தான் இசட் அப்படின்னா சி என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், லெட்டர்ஸ் பாக்குறப்ப ஏ தான் முதல் எழுத்து, இசட் தான் 26 எழுத்து. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு முதல்ல கொடுத்து கடைசியை கேட்கிறாங்க. அப்ப சி வந்து உங்களுக்கு 3ன்னு தெரியும். அப்ப முதல்ல இருந்து பாக்குறப்ப இது 3வது. அப்ப கடைசில இருந்து பாக்குறப்ப 3வது என்ன வரும்? இசட், ஒய், எக்ஸ். அப்ப எக்ஸ் தான் ஆன்சர். ஏ தான் இசட்னா சி என்ன வரும்? எக்ஸ் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க, இதை கவனிங்களே. ஏ தான் டி அப்படின்னா எஃப் என்ன வரும்? ஏக்கு அப்புறம் பி சி விட்டு டி வந்திருக்கு. அப்ப எஃப்க்கு அப்புறம் ஜி ஹச் விட்டு என்ன வரும்? ஐ வரும். அப்ப ஆன்சர் ஐ. அவ்வளவுதான். அப்ப அந்த ஏபிசிடி 26 எழுத்து இருக்குல்லங்க, அதுக்குள்ள பூந்து கேட்பாங்க. கேட்டா லெட்டர் பேஸ்ட் ஈஸியா போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு. இப்ப இந்த வேர்டு தான், இந்த வேர்டு பாக்குறப்ப அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் நம்ம கேட்பாங்க? ஒர்க்கும், அதாவது இப்படி சொல்லுவாங்க, ஒர்க்கரையும் ஒர்க்கர் பார்க்குற பிளேஸையும் வச்சு கேள்வி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர், பள்ளிக்கூடம் அப்படின்னா மருத்துவர். மருத்துவர் எங்க இருப்பாரு? மருத்துவமனையில இருப்பாரு. அவ்வளவுதான். டீச்சர் வந்து ஸ்கூல்னா டாக்டர் எங்க இருப்பாரு? ஹாஸ்பிட்டல்ல. அந்த மாதிரி ஒர்க்கர் ஒர்க் பண்ற பிளேஸ் ரிலேட் பண்ணி கேட்கலாம். இல்லனா இந்த பாருங்க, ஒர்க்கர் அவர் யூஸ் பண்ற பொருள், ப்ராடக்ட்டை வச்சு இப்ப கேள்வி கேட்கலாம். புரியுதா? யூஸ் பண்ற பொருளை வச்சு கூட கேள்வி கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு டீச்சர், புக்கு. இப்ப டாக்டர் என்ன வரும்னு கேட்பாங்க. இதை ஆப்ஷன் வச்சு அடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. பேஷண்ட், ரெண்டாவது ஆப்ஷனு டிசீஸ், அதான் நோய். மூணாவது ஆப்ஷனு ஹாஸ்பிட்டல். 4வது ஆப்ஷனு ஸ்டெத்தஸ்கோப். 4வது ஆப்ஷன் ஸ்டெத்தஸ்கோப். இப்போ இந்த 4க்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, மாட்டிக்குவோம்.
அதாவது நான் 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கவனிங்க. இப்ப நீங்க ஆன்சர் பேஷண்ட் போடணும்னா இங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் இருந்திருக்கணும். ஏன்னா டீச்சர் புக்கை வச்சு நடத்துவாரு, டாக்டர் பேஷண்ட வச்சு பார்ப்பாரா? இல்ல. அதாவது இங்கதான் நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். டாக்டர் பேஷண்ட சரி பண்ணுவாரு, அப்ப டீச்சர் ஸ்டூடெண்ட சரி பண்ணிருக்கணும். ஸோ டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்னா தான் டாக்டருக்கு பேஷண்ட் வரணும். அப்ப டீச்சருக்கு புக்னா டாக்டருக்கு யாரும் வர மாட்டாங்க, பேஷண்ட் வர மாட்டாங்க. ரைட்டு. டீச்சர் புக்கை சரி பண்ண மாட்டாரு, புக்கை வச்சு பாடம் தான் எடுப்பாரு. அப்ப டாக்டரு டிசீஸை சரி பண்ணுவாரு. மேபி இப்போ வந்து டாக்டருக்கு டிசீஸ் வரணும்னா டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த படிப்பறிவுன்னு இருக்குல்ல அது கம்மியா இருக்கிறதுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா டிசீஸை சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்சர் வராது. ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாரு, டீச்சர் புக்ல வேலை பார்க்க மாட்டாரு. ஸோ இதுவும் வராது. அப்ப டீச்சர் தன்னோட வேலைக்கு புக்கை யூஸ் பண்றாரு, அப்ப டாக்டர் தன்னோட வேலைக்கு எதை யூஸ் பண்ணுவாரு, ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுவாருன்னு நீங்க ஆன்சரை போட்டிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க்கர் ப்ராடக்ட் வச்சு பண்ணலாம், இல்ல ஒர்க்கர் பிளேஸ வச்சும் கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல போட்டேல அந்த ஃப்ரூட் அதோட கலர் ஆப்பிள் ரெட், இப்போ மேங்கோனா எல்லோ, அந்த மாதிரி கேட்கலாம். இன்னொன்னு கண்ட்ரி அவங்களோட அந்த தேசிய விளையாட்டு வச்சு வரலாம். இப்ப இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க. சாரி, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அப்படின்னா இந்தியா என்ன? இங்க நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா கிரிக்கெட் வந்து யாரோட தேசிய விளையாட்டுனா ஆஸ்திரேலியாவோட தேசிய விளையாட்டு. அப்ப இந்தியாவோட தேசிய விளையாட்டு என்ன வரும்? ஹாக்கி. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஜிகே விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஜெனரல் நாலேஜ் அது இருந்தால் தான் இந்த மாதிரி கேள்விகள் அடிக்க முடியும். ஒரு டஃபா கேட்கணும் அந்த மாதிரி கேட்கலாம். கண்ட்ரி அவங்களோட எப்படி சொல்றது தலைநகரம் கேட்கலாம், ருப்பீஸ் கேட்கலாம். இப்போ இந்தியானா ரூபி, அமெரிக்கானா டாலர், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டெப்தா போகணும்னா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வேர்டுனா இதெல்லாம் தாங்க வரும். ஈஸி தாங்க, அடிச்சிடலாம். ஆப்ஷன் வச்சு உள்ள பண்ணி பார்த்து அடிச்சிடலாம். இப்போ ஆஸ்திரேலியா கிரிக்கெட்னா இந்தியா என்னது? ஹாக்கி, அதாவது நேஷனல் கேம், தேசிய விளையாட்டு. கிரிக்கெட் வந்து இங்கிலாந்து கண்டுபிடிச்சாங்க, ஆனால் ஆஸ்திரேலியா தான் நேஷனல் கேம். புரியுதா? ஃபைனலா இமேஜ் கூட நீங்க அடிச்சிடலாம். இமேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் நீங்க கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க. இப்ப பாருங்க, இது வந்து இது அப்படின்னா இது அது யாரும் இப்படி இப்ப இது இப்படி இருக்கு, இங்க என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சில தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க, இது. ரெண்டாம் ஆப்ஷன் இது. மூணாம் ஆப்ஷன் இது. நாலாம் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்க, இது அம்புக்குறி இப்படி போயிருக்கு. அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு அம்புக்குறி, இந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு அம்புக்குறி இப்படி இருந்துச்சு. இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இந்த அம்புக்குறினா கேள்வியே இப்படி கேட்டிருந்தாங்கன்னா தான் நீங்க ஆன்சர் இதை போடணும். ஆனா கேட்டது பாக்ஸ போட்டாங்க, போட்டு இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்ப இப்படி அம்புக்குறி இருந்தா இப்படி வர நீங்க அம்புக்குறியை மட்டும் தான் டிக் பண்ணணும். ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்பதான் இது ஆன்சர் வரும். ஏன்னா ஒட்டுமொத்தமா கேட்கிறப்பதான் இது ஆன்சர் வரும். இதாங்க அனாலஜி. ஒருத்தர் வேற ஒரு விஷயமே இல்லை. இந்த 4 டைப் தான். நம்பர்னா நம்பர்ஸ்குள்ள பார்க்கணும், லெட்டர்னா எழுத்துக்களுக்குள்ள பார்க்கணும், வேர்ட்னா தான் லாஜிக் யோசிக்கணும். ஓகேவா? இமேஜ்னா இந்த மாதிரி இமேஜ் பார்த்தா போதும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அனாலஜி. ஓகேவா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல அனாலஜினா எப்படி எப்படிலாம் கேட்பாங்க, அதை எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வரப்போற செஷன்ஸ்ல இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மொத்தமா கொஸ்டின்ஸ் கொண்டு வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா குரூப் 2 மெயின்ஸ்ல லாஜிக் ரீசனிங்ல 40 கேள்வி கேட்பாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், 40க்கு எல்லாருமே 40 அடிக்க முடியும். சரிங்களா? அதை எவ்வளவு நேரத்தில் அடிக்கணும் கண்டிப்பா நான் உங்களை 15 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா நான் உங்களை அடிக்க வச்சிருவேன். அதுக்கு நம்ம சேனல் மட்டும் பாருங்க போதும், நீங்க வரவே பண்ண தேவையில்லை. ஓகேவா? சேம் டைம் குரூப் 2 பிலிம்ஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்தா 499, ஆன்லைன் கோர்ஸ் வந்தா 299, மெட்டீரியல் மட்டும் வாங்கினீங்கன்னா 999. ஓகே, டேரக்டா ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.